மெல்லினம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எம்டிபி கிரைம்ஸ் புரட்டின் வழங்கும் சீட் ஃபீல்டு திரை விமர்சனம். இன்னைக்கு சீட் ஃபீல்டு திரை விமர்சனத்துல பாத்தீங்கன்னா அலங்கு அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா குணாநிதி, காளி வெங்கட், ஸ்ரீரேகா அப்படின்னு சொல்லிட்டு பலர் நடிச்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த படத்துல கதாநாயகி கிடையாது. படத்தோட அறிமுக பகுதி பாத்தீங்கன்னா ஒரு பழங்குடி இனம். அந்த பழங்குடி இனத்துல காட்டுல இப்ப கிட்டத்தட்ட ஒரு 7 குடும்பங்கள் தான் வசிக்கிறாங்க. அந்த காட்டை விட்டு அவங்களுக்கு அந்த மலையை விட்டு கீழே இறங்குறதுக்கு அவங்க அது தோணல. மலையிலேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு பொருளாதார சிக்கலும் இருக்கு. இதே நேர்கோட்டில் கேரளாவில் பாத்தீங்கன்னா கவுன்சிலர் இருக்காரு. கவுன்சிலருக்கு குழந்தையே இல்லை. திடீர்னு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய அவ்வளவு ஆசபாசமா வளர்க்குறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குழந்தை மேல ஒரு பைத்தியமா இருக்கிறாங்க. இந்த நேர்கோட்டு கதையை காமிச்ச உடனே சரி இவங்க 2 பேர்த்துக்கும் ஏதோ ஒரு முடிச்சு போடுறாங்க அப்படிங்கிறது பார்வையாளருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவோட கடன் அடைக்கிறதுக்காக கதாநாயகன் கேரளாவுக்கு போறாரு. கேரளாவில் கவுன்சிலர் விட்டு தோட்டத்துல வேலை பார்க்கறாங்க. இப்போ அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு. ஃபங்க்ஷன்ல குழந்தைய நாய் கடிச்சிருது. உடனே அந்த கவுன்சிலர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த பகுதியில எந்த நாயும் இருக்கவே கூடாது, எல்லா நாயும் கொன்னுறணும் அப்படிங்கறத அந்த கவுன்சிலரோட முடிவு. இப்போ இந்த இடத்துல நம்ம கதாநாயகனோட நாய் பாதி. இதுல இருந்து அந்த நாயை காப்பாத்தினாரா காப்பாத்தலையா அப்படிங்கிறது செகண்ட் பிளாட் பாயிண்ட் வரை போறாரு. ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பிளாட் பாயிண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு அமேசான் காட்டுக்குள்ள எடுத்த மாதிரி அவ்வளவு அருமையா ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த காட்டு பயணம் அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. செகண்ட் பிளாட் பாயிண்ட் என்னன்னா இவங்க தப்பிச்சு ஓடுறவங்களை அந்த காட்டுக்குள்ள எல்லை பகுதியில பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த 3 பேரும் தப்பிச்சாங்களா இல்ல அவங்க செத்தாங்களா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் உண்மையிலே பரபரப்பா எடுத்து வச்சிருக்காங்க. ஆக ஒட்டு மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதியிலையும் சாதாரண வாழ்நிலை மனித பகுதியையும் எப்படி படம் பிடிக்கணும், அதாவது ஒரு சின்ன பட்ஜெட்ல தரமான படம்னே சொல்லலாம். அப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும்னு தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர் அவங்க எல்லாம் நிரூபிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துல நடிச்ச குணாநிதி அப்படிங்கிற அறிமுகம். அவர் ஒரு அறிமுக நடிகர் மாதிரியே தெரியல. தேர்ந்த நடிகர் மாதிரி தனக்கான பகுதியில், அதாவது அம்மாவோட சென்டிமெண்ட், காட்டுல கடக்கக்கூடிய விஷயங்கள், அதே நேரத்தில் அந்த கவுன்சிலர் கையாளிட்ட மோதிர விஷயங்கள், சண்டை காட்சி இப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தன்னோட அபரிதமான ஒரு நடிப்பை கதாநாயகன் கொடுத்திருக்காங்க. அவங்க கூட வர்ற 2 பேருமே பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் இந்த இடத்துல நல்ல தன்னுடைய திறமையை காமிச்சிருக்காங்க. காளி வெங்கட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் படம் ஃபுல்லா வந்தாலும் தன்னோட அனுபவ நடிப்பால அந்த படத்தை இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்றாருன்னு சொல்லலாம். ஏன்னா படம் சில நேரத்துல தடைக்கற்கள் மாதிரி நிக்கிற இடத்துல எல்லாம் அவரோட அனுபவ நடிப்புல அதை அப்படியே தூக்கி நிறுத்துறாரு காளி வெங்கட். ரேகாசிரி, அதாவது கதாநாயகனோட அம்மாவா நடிச்சிருக்கவங்க ரேகாசிரி சும்மா மிரட்டுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கே ஒரு 2 ஸ்டெப் ஃபைட் எல்லாம் கொடுக்குறாங்க. பழங்குடி இனத்துல ஒரு ரஃப்பான பழங்குடி இனமா முதல் முறையா காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளவு அருமையான ஒரு நடிப்பை ரேகாசிரி கொடுத்திருக்காங்க. படத்தோட ஒளிப்பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிகுமார் தான். படத்தோட ஒளிப்பதிவை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த காட்டுல காட்டக்கூடிய சில கிராபிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது யானை, ஓநாயி, இன்னும் சில மிருகங்கள்லாம் காட்டும் போது அவ்வளவு அழகா ஒளிப்பதிவோட சேர்ந்து அந்த கிராபிக்ஸையும் அப்படியே தூக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. ஒளிப்பதிவு ரொம்ப பிரகாசமா அந்த நீர்வீழ்ச்சி எல்லாம் காட்டும் போது நமக்கு ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரான காட்சின்னு சொல்லலாம். ஏன்னா அது மேல இருந்தும் காட்டுறாரு, அருகில இருந்தும் காட்டுறாரு. உண்மையிலேயே அந்த படம் பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வை, அதாவது உட்கார வைக்கிற ஒரு உணர்வை ஒளிப்பதிவு கொடுத்துருக்கு. அஜிஸ் அப்படிங்கிறவர் இசையமைச்சிருக்காரு. சூப்பரா இசையமைச்சிருக்காங்க. இனிமே நிறைய படம் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த காட்டை கடக்கிற விஷயத்துல உள்ள இசையில குடுக்கையிலே சில நேரம் நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய இசை கொடுத்திருக்காரு. ஒரு 2 பாட்டு தாளம் போட வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டெல்லாம் இருக்கு. இசையும் பின்னி பெடல் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். இயக்குனர் சக்திவேல் அப்படிங்கிற பொறுத்த பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு காடு பழக்கமா என்னன்னு தெரியல. பயணிகள் கவனிக்கவும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இந்த படத்தை அவ்வளவு அழகா காடுகளை எடுத்திருக்கிறாரு. முதல் இன்டர்பிளாக் வரைக்கும் பாத்தீங்கன்னா கதை அப்படின்னு சொல்ற இடத்துல கொஞ்சம் நாடகத்தனமா இருக்கு. ஆனா எடபிளைக்கு அப்புறம் படம் அவ்வளவு ஸ்பீடா போகுது. அந்த காட்டை அவ்வளவு அழகா காட்டி ஒவ்வொரு இடத்துலயுமே கதையை சொல்ல விதத்துல எல்லாமே நிறைய யோசிக்கிற வைக்க கதையை சொல்றாரு. முதல்ல அவர் ஒரு ஷாட் வைக்கும் போது கேரளாவில் உள்ள கழிவுகள் அங்க கொட்டும் விதமா தான்
தான் அந்த ஷாட்டை வச்சிருப்பாரு. அதே ஷாட்ல தான் வந்து நாய் வந்து அந்த கழிவு ஒண்ணு தன்னிட்டு சாக கிடக்கிற அளவுக்கு ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. வேற ஏதோ சொல்ல போறான்னு நினைச்சிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா சாதாரணமா ஒரு த்ரில்லிங் கதை மாதிரி சொல்லி ஆடியன்ஸை வந்து கவர்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஆக கொஞ்சம் லேட்டா அந்த படத்தை எடுத்தாலும் இந்த மாதிரி சிறிய பட்ஜெட் படங்களை வந்து வரவேற்கிற விதத்துல தான் அவர் வந்து படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கமித்ரா அன்புமணி தான் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கதைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுலாம் செலவழிச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி படங்கள் வரவேற்கன்னு நினைச்சு அவங்க தயாரிச்ச விதத்துல அவங்களையும் நம்ம என்ன செய்யலாம், தாராளமா பாராட்டலாம். ஆனா ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துல 1/4 மணி நேரம் தவிர மத்தெல்லாம் த்ரில்லிங்கான ஒரு காட்சியை பார்க்கணும், அதுவும் பசுமையான காட்சியை பார்க்கணும், தாராளமா அந்த படத்தை வந்து பார்க்கலாம். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த வெளியிடம் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.